அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. உங்களுக்கு எளிய பரிகாரம், தொழில் நல்லபடியாக போவதற்காக எளிய பரிகாரம். பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல ஒரு தொழில் செய்வாங்க, என்னென்ன தெரியலீங்க, இந்த தொழில் வச்சா பிடிச்சி ஒரு மாற்றமே இல்லை, வச்சது வச்ச மாதிரியே தான் இருக்குது. ஆனா தனிக்கு எனக்கு ஒண்ணுமே ஜாதகப்படி எல்லாமே செஞ்சு பார்த்தேன், எல்லா கோயில் போய் பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, அதை நம்ம சரி பண்ணணும் இல்லையா? அதற்கு ஒரு நல்ல நாள். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க தொழிலை அதே தொழிலை மாறாம புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா புதுப்பிச்சிருவீங்க, தொழில் நல்லா ஓடும். அதுக்கு எளிய பரிகாரம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் 10 கூடையவர் எந்த கிரகமோ அந்த கிரகம் நல்லா உச்ச நிலையில் இருக்கும்போது, நல்ல ஒரு ஆட்சி நிலையில் இருக்கும்போது, நல்ல ஒரு சம நட்பு நிலையில் இருக்கும் பொழுது, நல்ல லக்னம் போட்டு நாள் நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்த்து ஒரு நாளை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்க. அந்த நாள் அன்னைக்கு நீங்க தொழில் செய்யறதும் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் பூசி, வீடு வாசல்லாம் தொழில் செய்யற இடத்துல எல்லாம் வலிச்சு விட்டு, அன்னைக்கு நீங்க ஒரு கணபதி ஹோமம்னு பண்ணுங்க. அந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், கணபதி ஹோமம், திருஷ்டி ஹோமங்கள் இதெல்லாமே நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு ரிப்பன் உங்க கடையில கட்டி விட்டுருங்க. குறுக்க அன்னைக்கு ரிப்பன் கட் பண்ணி நீங்க கடைக்குள்ள போற மாதிரி ஒரு புது கடை ஓபன் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்பனை கட்டி விட்டு, அந்த நல்ல நேரம் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை நிமிஷத்துக்கு வருது, எத்தனை செகண்டுக்கு வருதுங்கிறத ஒரு ஜோதிடரை வச்சு நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த டயத்தை நீங்க தேர்ந்தெடுங்க. எடுத்து அன்னைக்கு உள்ளுக்குள்ள காலையில 5 மணிலிருந்து சூரிய உதயத்துக்குள்ள கணபதி ஹோமம் எல்லாம் முடிச்சு போட்டு, எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நீங்க வெளியில நல்லா தொழில் செய்து நல்லா வாழ்ந்து படைச்சவர், தொழில நல்லா வென்றவர் ஒருத்தர் சீஃப் கெஸ்ட் அவரை கூட்டிட்டு அந்த ரிப்பனை நீங்க நல்ல தொழில் பண்ணி தொழில மேன்மை அடைஞ்சிருக்கிறீங்க, உங்க கைராசிப்படி என்னுடைய கடை இனிமேல் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் கையில கத்திரிக்கோலை கொடுத்து அந்த ரிப்பனை கட் பண்ண சொல்லி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து ஒரு ஆனந்தப்படுத்துங்க. அன்னையிலிருந்து உங்க கடை புதிய திருவிழாவா மாறி. இதை நீங்க செஞ்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தொழில் பழுதாகி அங்கேயே இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால, அந்த நாள் குறிச்சு வச்ச தேதியில கிரகங்கள் எதுவுமே வேலை செய்யாதனால உங்க தொழில் அப்படி இருக்கு. இதுக்கு எளிய பரிகாரம், இது எந்த ஒரு செலவும் கிடையாது, இது கடவுளுக்கே செய்யக்கூடிய பொருள் தான். நீங்க தாராளமா செய்யும். இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதமா இருக்கு. இந்த வீடியோவெல்லாம் எத்தனையோ மக்களுக்கு நீங்க இதை பதிவு பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே நீங்க தொழில் இல்லாம உலகம் இல்லை. அந்த தொழில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனிதருக்கு தொழில் இல்லைனாலே மனம் ரொம்ப சஞ்சலமாயிடும். அதற்கு இந்த எளிய பரிகாரம், ஒவ்வொரு ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு ரிப்பன் கட் பண்ணி வெட்டுற டைம் நல்லா இருந்தா அன்னையிலிருந்து அவர் நல்லா இருப்பார். இப்ப சொல்றாங்க, ஒரு கடை திறப்பு விழாவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்தேன், ஜண்டவாத்தியம் எல்லாம் போட்டேன், மேலதாளம் எல்லாம் போட்டேன், பெரிய லெவல்ல தொழில் பண்ணேன், எல்லாமே தொழில் நல்லா இருக்குன்னு செஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சேன், இவ்வளவு பெரிய பைப்பஸ்ல ஆரம்பிச்சு தொழில் மூடி கிடக்குதும்பாங்க. அது காரணம் என்னன்னா, நீங்க செலவு பண்ணினதோ சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்ததோ நீங்க ரிப்பன் வெட்டினதோ எல்லாம் காரணம் இல்லை. நீங்க குறிச்ச தேதிக்கும் உங்க ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை. இதே உங்களுக்கு தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னைக்கு அது வலிமையா இருக்குதோ அன்னைக்கு காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த நாள் செய்யுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரிதான் ஒரு பூஜை போடுறதும் கூட உங்க ஜாதகம் வச்சு அந்த ஜாதகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா லக்னம் கணிக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலுக்கு ஒரு லக்னம் கணிங்கன்னு சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தா லக்னம் கணிக்கிறீங்க, அந்த லக்னம் கணிச்சு அந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கிற மாதிரி கணிச்சு அதுக்கு ஜாதகம் அமைச்சு கொடுக்குறீங்க. அதே மாதிரிதான் தொழிலும். அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு லக்னம் போட்டு அதுக்கு ஒரு ஆண்டு விழா வச்சு அது வருஷம் அந்த கணபதி ஹோமங்கள் பண்ணி அந்தந்த நாட்கள்ல ஒரு ரிப்பன் கட் பண்ணி வெட்டிட்டே வாங்க. தொழில் 10 வருஷம் 20 வருஷம் பாரம்பரிய தொழிலா மாறி. இது செஞ்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பரிகாரம் எல்லாம் எளிய பரிகாரம். இதைய கத்துக் கொடுத்த குருமார்களுக்கே இந்த எளிய பரிகாரம் சமர்ப்பணம். நீங்க கண்டிப்பா செய்துட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். நல்லபடியா செய்யுங்க. இந்த பதிவுக்கு அடுத்த பதிவு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சுப மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிட, திருப்பூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.